பிசினஸ்ல ஜெயிக்க ஒரு சூப்பர் பவர் வேணும்னா அதுவும் மத்தவங்களால காப்பியே அடிக்க முடியாத ஒரு பவர். அது உங்க டெக்னாலஜியோ ப்ராடக்ட்ஸோ இல்ல. அப்போ அது என்ன? வாங்க அத பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் லீடர்ஷிப். இந்த ஒரு விஷயம்தான் ஒரு கம்பெனியோட தலையெழுத்தையே மாத்துச்சு. இது HCLோட கதை. ஒரு சின்ன கேரேஜ்ல ஆரம்பிச்சு இந்தியாவோட ஐடி இண்டஸ்ட்ரிக்கே அடித்தளம் போட்ட கம்பெனி. ஆனா பல வெற்றிகளுக்கு பிறகும் HCLக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அவங்க மக்களை இழந்துட்டு இருந்தாங்க. வேலையை விட்டு போறவங்களோட எண்ணிக்கை 30% ஆச்சு. இது இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் விட ரொம்பவே அதிகம். இந்த சவாலை சமாளிக்க HCL ஒரு புரட்சிகரமான தத்துவத்தை கொண்டு வந்தாங்க. எல்லாரும் யோசிக்கிற மாதிரி இல்லாம தலைகீழா யோசிச்சாங்க. இந்த EFCS தத்துவத்துக்கு 4 முக்கிய தூண்கள் இருந்துச்சு. இதோட முக்கிய நோக்கமே ஊழியர்களுக்கு பவர் கொடுக்கிறது தான். HCL செஞ்ச இந்த விஷயம் ஒரு முக்கியமான லீடர்ஷிப் தியரியோட நேரடி உதாரணம். அதுக்கு பேரு தான் உருமாறும் தலைமைத்துவம். எல்லாரையும் ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி கூட்டிட்டு போறது. இது வெறும் கொடுக்கல் வாங்கல் மாதிரி இல்ல. இது ஒரு பொதுவான கனவை நோக்கி எல்லாரையும் பயணிக்க வைக்கிறது. சரி, தியரி எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இது HCLக்கு ஒர்க் அவுட் ஆச்சா? நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். 2005 இருந்து 2012 வரைக்கும் HCLோட வருமானம் 444% அதிகமாச்சு. எவ்வளவு பெரிய வளர்ச்சி பாருங்க. அதே சமயம் வேலையை விட்டு போறவங்களோட எண்ணிக்கை 26% குறைஞ்சது. கம்பெனி ஸ்டேபிள் ஆச்சு. அது மட்டும் இல்ல, மார்க்கெட்ல கம்பெனியோட மதிப்பு 90% ஏறிச்சு. முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை திரும்பி வந்துருச்சு. இந்த மக்கள் மைய அணுகுமுறை பிசினஸ்ல எல்லாத்தையும் மாத்துச்சு. பெரிய வாடிக்கையாளர்களை ஈர்த்து சந்தையில முன்னுக்கு வந்தாங்க. HCLோட இந்த வெற்றிக்கு காரணம் அதோட நிறுவனர் ஷிவ் நாடார். அவரோட பார்வை லாபத்தை மட்டும் பார்க்கல. சிவ் நாடார் இதே சிந்தனையை அவரோட சமூக சேவைக்கும் கொண்டு போனார். பல தலைமுறைகளுக்கு பயனளிக்கிற நிறுவனங்களை உருவாக்க நினைச்சார். அவரோட ஃபவுண்டேஷன் மூலமா $1.5 பில்லியன் மேல முதலீடு செஞ்சிருக்கிறாரு. இதுல பெரும்பகுதி கல்விக்குத்தான். அடுத்த தலைமுறைக்கு கல்வி மூலம் அதிகாரம் கொடுக்கணும்னு அவர் நம்புறாரு. இது HCLோட தத்துவத்தை அப்படியே காட்டுது. அப்போ HCLோட கதை நமக்கு ஒரு கேள்வியை கேக்குது. ஒரு கம்பெனியோட உண்மையான பலம் அது விக்கிற பொருள் இல்லையா, இல்ல அங்க வேலை செய்யற மக்கள் இல்லையா? மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள். இது மேலும் தகவல்களை பதிவேற்ற எங்களை உற்சாகப்படுத்தும். நன்றி, வணக்கம்.